வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம் ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம் அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா மன்மதன் வீட்டு தோட்டத்தில் நம் நெஞ்சம் சுற்றுவதென்ன கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பூக்கள் கை தட்டுவதென்ன சிரிக்கின்ற மலருக்கு கவிதை சொல்லிக்கோடு சிரிக்கின்ற இரவுக்கு கனவை அள்ளிக்கோடு கண்ணத்தில் கண்ணத்தில் மீசை முரசுது கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்குது காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை வானத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா சித்திர பெண்ணே வெட்கத்தை தூரத்தில் போகச் சொல்லு கட்டளையிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்கச் சொல்லு இனிக்கின்ற இளமைக்கு சிறகை கட்டிவிடு மிதக்கின்ற நிலவுக்கு நடக்க கற்றுக்கொடு என்னமோ என்னமோ என்னக்குள் நடக்குது அம்மம்மா அம்மம்மா மனசு பறக்குது காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம் ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம் அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து பெரிய ஃபைலு இதுவே டெலீட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக வந்து டெலீட் பண்ணிட்டோம் நம்ம இந்த ஃபைலை ஆனால் வந்து இந்த ஃபைல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு வகையான ஒரு சாஃப்ட்வேர் தான் ஸோ சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் போயிடுங்க கண்ட்ரோல் பேனலில் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர் அப்படின்ட்டு இருக்குல்ல இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா சாஃப்ட்வேருமே இதில் அங்கே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறத வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னாலே போதும் அப்படியே டபுக்குன்னு வந்து அது அன்இன்ஸ்டால் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் பேனலில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த சவுண்ட் அப்படின்றது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்தோட சவுண்டை வந்து அது வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணோம் ஹெட்ஃபோனில் இவ்வளோ சவுண்ட் இருக்குது என்னென்ன ஸ்பீக்கர் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது என்னென்ன ஸ்பீக்கர் சம்மந்தமாக என்னென்ன நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து இங்கே இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், ஸோ நம்ம சிஸ்டத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சவுண்டில் ஏதாவது கோளாறு அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கோளாறு அப்படின்றதைய வந்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றத தான் நாங்கள் தெளிவுபடுத்துகிறேன். ஸ்டோரேஜு அப்புறம் பவர் ஸ்லிப் அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் சிஸ்டத்தை அப்படியே வச்சுருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் வந்து அதாவது ஷட் டவுன் ஆகிக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இதில் இருக்குது. ஸோ இது ஹோம் பேஜில் வந்து நீங்கள் வந்து விண்டோஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாகவே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியப்படும்.